சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற ஒரு மேட்டர் தான் பார்த்தது. ட்ரஸ்ட் த ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ் பண்றாங்களோ அதை ட்ரஸ்ட் பண்ணா அது எங்கேயுமே கிவ் அப் பண்ணாம அடுத்தடுத்து மறுபடியும் கிவின் பண்ணிட்டே இருக்கணும். மறுபடியும் அடுத்து இன்னொரு இது கொடுக்கணும். எங்கேயாவது தப்பா எங்கே போனால் சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு லேர்னிங் தான், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே நிற்காம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் எங்கேயா ஒன்று கிளிக் ஆகிடும் கன்ஃபார்மாக. போட்டு தட்டுனா மியூசிக் வருது இல்லை எதையாவது அது மாதிரி எதையாவது போட்டு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஏதோ ஒன்று கிடச்சிரும். அவ்வளோதான். அட்வைஸ்லாம் கிடையாது, இது சிம்பிளா. அதான் அட்வைஸ்லாம் சொல்ற அளவுக்கு நாங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க கிடையாது. பட் ஃபாலோ யுவர் ஹார்ட், அவ்வளோதான். அவங்க ஹார்ட் என்ன சொல்லுதோ. சில நேரம் சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க நடக்காது, நீ பண்ண மாட்ட. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் இப்போ இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தேன், எனக்கு ஆங்கரிங் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனாலும் எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆடும் போதுலாம் எனக்கு ஆசையா இருக்கும், நம்ம அதுல இருந்தா எப்படி இருக்கும். ஆனா சுத்தி இருக்கவங்கள்ட்ட நம்ம அதை சொல்லக்கூட முடியாது. இந்த மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சுன்னு ஒன்று யாரு கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி தான் அங்க இருந்து ஆப்போசிட்ல இருந்து வரும்ல. ஸோ நம்ம ஒன்று நினைச்சிட்டே இருப்போம், நம்ம மைண்டுக்கு தெரியும். அதை நினைச்சிட்டே இருந்தா மேபி அது ஒரு நாள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன்.